பிடிச்ச மேக்கப்பை நீங்களே பண்ணிக்கலாம். அண்ட் நான் இன்னைக்கு காமிச்சிருக்க மேக்கப் லுக் வந்து மோஸ்ட்டாக எல்லா அவுட்ஃபிட்க்குமே செட் ஆகிடும். இது ஒரு பிங்க் கலர்ன்றதுனால. அண்ட் இந்த வீடியோவில் இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஹலோ கார்ஜியஸ், நான் உங்கள் ஜெனிஷா அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் நான் இந்த மூடியோட சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். இது ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதில் ஒரு இஷ்யூ என்னென்னா, கொஞ்சம் நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. அதுதான் இதில் ஒரு பெரிய மேட்டராக இருக்குது. உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ண வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். அண்டர் ஐஸ்லேயும் நான் வந்து ஃபுல்லாக சன்ஸ்க்ரீன் போட்டுடுறேன். நான் இதுதான் இன்றைக்கி ஒரு பேஸாக வச்சுக்கிறேன். மாய்ஸ்சரைசர் எதுவுமே நான் போடல. நெக்ஸ்ட் வந்து நான் L18 காஜல் வச்சு ப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்னோடய ஐப்ரோ பென்சில் காணோம், எங்கே வச்சுனே தெரியல. ஸோ அதனால நான் இன்றைக்கி இது வச்சு பண்ணிடுறேன். நம்ம வந்து காஜல் வச்சு கூட பண்ணலாம். ஆனால் வந்து என்னென்னா கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸாக கொடுக்கணும். இது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் ஐப்ரோ பென்சில் விட. அதனால் வந்து கொஞ்சம் லைட்டான ப்ரெஷர் கொடுத்தே பண்ணுங்கள். எப்போவுமே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடும். ஸோ கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். மேலே எப்படி லைட்டாக ஒரு ஸ்வைப் பண்ணிவிட்டால் போதும். கொஞ்சம் நல்லா நேச்சுரலாகவே நமக்கு ப்ரோஸ் கிடச்சிடும். நெக்ஸ்ட் நான் என்னோடய ஸ்பாட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் இன்சைட்டோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து டார்க்கஸ்ட் ஷேட் எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பாட் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டர் ஷேட்க்கு போங்க. ஃபர்ஸ்ட் நான் இருக்கிறதுலே டார்க் ஷேட் யூஸ் பண்ணிடுறேன். ஸ்பாட்ஸ் மட்டும் கவர் பண்ணிடுறேன், நான் என்டையர் ஃபேஸ்க்கு போடல. இந்த மாதிரி நம்ம டார்க் ஷேட் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் லைட் ஷேட் யூஸ் பண்ணும்போது நமக்கு க்ரே ஆகாது, கொஞ்சம் நல்லா ஒரு நேச்சுரல் ஃபினிஷே கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக நிறைய பிம்பிள் வந்ததுனால நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதனால நமக்கு வந்து மேக்கப் போடும்போது இன்னுமே அந்த வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம நல்ல ஸ்கின் கேர் பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் நான் ரெகுலராக ஸ்கின் கேர் இன்னும் பண்ணணும். அவ்வளோதான். இனி வந்து நம்ம ஒரு லைட்டாக ஷேட் கன்சீலர் வச்சு அது இன்னும் அதுக்கு மேலே போட்டுடலாம். இப்போ வந்து இந்த பேலட்டில் இருக்கிறதுலே வந்து ஒரு பிரைட்டாக ஷேட் எடுத்து நான் அந்த ஸ்பாட்ஸ்க்கு மேலேயே திருப்பியும் வச்சிடுறேன். கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணால் இன்னும் நல்லா ஒரு சீம்லெஸ் லுக் கிடைக்கும். நான் எனக்கு இந்த கன்சீலர் வந்து அப்படியே அண்டர் ஐஸ்லேயும் அப்புறம் வந்து கண்ணுக்கு மேலேயும் போட்டுக்கிறேன். இன்றைக்கி ஐஷேடோ போட போகிறதுனால. இந்த கன்சீலர் பேலட் ஒரு நல்ல அஃபோர்டபுள் கன்சீலர் பேலட். கொஞ்சம் ஒரு இதே மாதிரி வந்து பர்பிளில் கிடைக்கும். பர்பிள் பிராண்டில் ஒன்று இருக்கும். அண்ட் மேக்லேயுமே வந்து இந்த மாதிரி பேலட் இருக்குது, அதாவது கன்சீலர் பேலட். அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு தான் சொல்வேன். கன்சீலரில் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் கண்ணுக்கு மேலேயும் கொஞ்சம் லைட்டாக கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம போடுற ஐஷேடோவோட கலர் இன்னும் நல்லா பாப்டப்பாக தெரியும். அதனால் இப்போ கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் நமக்கு எண்ட் ரிசல்ட் கரெக்டாக தான் வரும். ஸோ டோன்ட் வரி. நான் நெக்ஸ்ட் லாக்மே அப்சல்யூட்டோட மூஸ் ஃபவுண்டேஷன் போடுறேன். என்னோடய ஷேட் வந்து ஐவரி. டார்க் ஸ்கின் டோன்ஸ்க்கு வந்து நிறைய ஷேட்ஸ் இல்லை, அதுதான் வந்து இதில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி இதோட கன்சிஸ்டன்சியெல்லாம் நல்லாயிருக்கும், நல்லா மூவ்ஸ் மாதிரி இருக்கும், நல்லா ஈஸியாக பிளெண்டும் ஆகும். நான் அதே மாதிரி நெக்குக்கும் போட்டுக்கிறேன். நல்ல ஒரு டெய்லி மேக்கப் லுக்குக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரிலாம் இருக்காது, சும்மா ஒரு பிபி க்ரீம் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஃபவுண்டேஷனோட கவரேஜும் இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு லைட்டான ஒரு மேக்கப்புக்கு இது ஓகேயாக இருக்கும். ப்ரொஃபஷ்னல் மேக்கப்லாம் வந்து இதில் அவ்வளோலாம் இது பெர்ஃபார்ம் பண்ணாது. நெக்ஸ்ட் நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். காம்பேக்ட் பவுடருக்கு வந்து கே பியூட்டியோட காம்பேக்ட் பவுடரை யூஸ் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ஷேட் வந்து 130 N மீடியம். நான் ஆல்ரெடி பேன் ஹிட் பண்ணிட்டேன், பட் பரவாயில்லன்னு யூஸ் பண்ணுறேன். எனக்கு கே பியூட்டியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். கட்ரீனா கேஃபோட பிராண்ட் இது. அண்ட் நீங்கள் வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட பவுடர் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும், கொஞ்சம்
கம்மியான கவரேஜ் தான் கொடுக்கும். இப்போ ஒரு ஃபினிஷ் பண்ணுறீங்க மேக்கப் ஆர் டச்சப் பண்ணுறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஹேண்டியாகவும் இருக்கும். இதோட பேக்கேஜிங்கும் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இது நீங்கள் வந்து ப்ரஷ் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஆர் இது கூட ஸ்பஞ்ச் கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் எக்ஸ்டர்னலாக தான் வந்து ஸ்பஞ்ச் வாங்கி யூஸ் பண்ணணும். ஸ்பஞ்ச் வச்சு கூட யூஸ் பண்ணலாம், ஆர் ப்ரஷ் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே லிப் பாம் போட மறந்துட்டேன். ஸோ இப்போ லெனைஜோட லிப் பாம் வந்து லைட்டாக போட்டுக்கிறேன். நம்ம லாஸ்ட்டில் வந்து இதை வைப் பண்ணி எடுத்துக்கலாம் லிப்ஸ்டிக் போடும்போது. ஸோ இப்போ வந்து லிப்ஸ் நல்லா சாஃப்டாக இன்னும் நல்லா நரிஷ்டாக இருக்கும். இப்போ பேஸ் மேக்கப் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஐ மேக்கப்புக்கு போகலாம். அதுக்கு நான் நைக்காவோட டே ட்ரீமிங் ஐ ஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து எப்போவுமே ஆஃபர்ஸ் போயிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதனால ஒரு பிங்க் கலர் ஐ ஷேடோ பேலட் வேணும்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நைக்காவோட ஐ ஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் இந்த ஐ ஷேடோ இன்றைக்கி போட போகிறேன். நம்ம கையில் கூட போடலாம், பட் இருந்தாலும் இன்றைக்கி நான் வந்து ப்ரஷ் வச்சு பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ரெஸ்டு கிளிட்டர்ஸாக இருக்குது அவர் வந்து கொஞ்சம் ஷிம்மராக இருக்குன்னா கையில் போடுறது பெஸ்ட் ஆப்ஷன். நான் கொஞ்சம் ஸ்மட்ச் பண்ணணும், பிளெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி இந்த மேட் பிங்க் ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரான்சிஷன் ஏரியாவில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் வந்து ஒரு விங் மாதிரி இழுத்து விட்டுறணும். அப்போ வந்து நல்ல ஒரு ஷேப்பாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரியே நான் திருப்பியும் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம கையில் போடும்போது இன்னும் நம்ம அந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தெரியும். நம்ம ப்ரஷ்ஷில் எடுத்து போடுறதை விட கையில் எடுத்து போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா பிக்மெண்டடாக இருக்கும் அந்த கலர். இப்போ நான் இந்த ஐக்கு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் இங்கேயுமே அதே மாதிரியே பண்ணிடுறேன். ஃபஸ்ட் இந்த மேட் பிங்க் ஷேட் வச்சு ஒரு பேஸ் மாதிரி கொடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு ஷிம்மர் ஷேட் இருந்தது. அண்ட் அதையும் வந்து நான் கொஞ்சம் சென்டரில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஷிம்மர்ஸ் ஆட் பண்ணலான்னு தோணுது. ஸோ மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த பேலட் பேர் வந்து அஃபினிட்டி. அண்ட் இந்த பேலட்டில் வந்து இந்த பிங்க் கலர் ஷிம்மர் பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக போட்டால் போதும். ஸோ கொஞ்சமாக லைட்டாக வந்து போட்டு கொஞ்சம் சென்டரில் மட்டும் நான் இந்த ஸ்பார்க்கிள்ஸ் இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். இது நல்லா ஒரு கிளிட்ரி எஃபெக்ட் கொடுக்கும். எனக்கு இது மாதிரி வந்து கிளிட்ரி எஃபெக்டாக ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த ஐஷேடோ லுக் பண்ணாலும் நான் இந்த ஒரு கிளிட்டர் போடாமல் விட மாட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கும் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கிறதுனால கிளிட்டர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு பட்ஸ் வச்சு கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு அந்த கரெக்ட் ஃபினிஷ் கிடைக்கும், நல்ல ஒரு சைஸில்டு எஃபெக்ட். அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இது நீங்கள் மேக்கப் எதுவும் போடலை, பேஸ் போடலைன்னா நீங்கள் வந்து மிஸ்லர் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இப்போ நான் வந்து கன்சீலர்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதனால நான் வந்து டிப் எதுவும் பண்ணல, ட்ரை பட்ஸ் வச்சே நான் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐலைனர் போட போகிறோம். அதுக்கு நான் டாஸ்லரோட இந்த ஐலைனர் எடுத்திருக்கேன். இது வந்து அவ்வளோவா பிக்மெண்டடாலாம் இருக்காது, கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் இது வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வாஷபிளாக வந்து நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல பிக்மெண்டடான ஐலைனருக்கு வந்து நீங்கள் லாக்மே ட்ரை பண்ணலாம். லாக்மே இன்ஸ்டா லைனர் அது நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து வாட்டர் ப்ரூஃபும் கிடையாது, ஸோ ரொம்ப ஈஸியாகவும் வாஷபிளாகவும் இருக்காது. கொஞ்சம் நல்ல ஒரு மாடரேட்டாக நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஐலைனர் தான் அது. ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா ப்ரஷ்ஷை வந்து தின் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும் நம்மளோட ப்ரஷ். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்போவுமே நம்ம ஐலைனர் போடும்போது ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. எப்போவுமே வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா ப்ரஷ் தின் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப தின்னாக அந்த ஐ லேஷ் லைனுக்கு ஒட்டியே நல்லா ட்ரா பண்ணிக்கிறேன் நான். சென்டருக்கு அப்புறமா நம்ம வேணும்னா ஃப்ரண்ட்டில் போய்க்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்கே வந்து ஃப்ரண்ட்டில் போகாமல் நம்ம பார்த்துக்கணும்.
இன்னும் வந்து லைட்டாக டிப் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இதை இன்றைக்கி வந்து நான் ஒரு குட்டி விங் கொடுக்க போகிறேன், ரொம்ப சின்னதாக. இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு விங் கொடுத்துட்டேன். அண்ட் அதே மாதிரி இந்த கண்ணிலையும் நான் பண்ணிக்கிறேன். நான் இப்போ 2 கண்ணிலையுமே ஐலைனர் போட்டுட்டேன். சும்மா ஒரு பேசிக்கான ஒரு ஐலைனர் தான் வித் கொஞ்சம் ஒரு குட்டியான விங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம மஸ்காரா போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மார்ஸோட மஸ்காரா போட்டுக்கிறேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது நல்ல ஒரு மஸ்காரா, அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்லா இருக்கும். அண்ட் இதோட வாண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கர்வோடு இருக்கும். அதனால நமக்கு லேஷ் கோட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நான் ஐலைனர் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்தே போடுறேன். நீங்களும் வந்து டக்குன்னு வந்து ஐலைனர் காயறதுக்குள்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுற வேண்டாம். ஐலைனர் போட்டுட்டு நீங்கள் உடனே போடுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா வந்து ஐலைனர் வந்து மேலே பட்டுரும். ஸோ வந்து நம்மளோட ஐஷேடோ வந்து ஸ்பாயில் ஆகிடும். திருப்பி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து போடுற மாதிரி ஆகிடும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்து. மஸ்காரா மேலே போட்ட மாதிரி அதே மாதிரி கீழேயும் நான் வந்து லோவர் லேஷ்லேயும் போட்டுக்கிறேன். அப்போ நம்ம கண்ணை இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இது போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ கண்ணில் குத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஆனால் இது போட்டால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் மஸ்காரா போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து எட்யூட் ஹவுஸோட வாட்டர் டென்ட் ப்ளஷ் வச்சு நான் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து ஸ்ட்ராபெரி அடி. ரொம்ப லைட்டாக தான் போடுறேன். ஸோ அது வந்து இன்னும் நல்லாவே தெரியும் போக போக. அதனால் நான் லைட்டாக போட்டுக்கிறேன். அண்ட் வந்து இங்கே நோஸ்க்கு மேலேயும் லைட்டாக போட்டு டக்குன்னு வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுறணும். அதுதான். ஸோ இது வந்து நல்லா ஒரு பிங்கி லுக் கொடுக்கும். நல்லா பிங்க் அவுட்ஃபிட்க்கெலாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் போட்டிருந்தோம்ல லிப் பாம், அது வந்து கொஞ்சம் லைட்டாக வைப் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இப்படி வைப் பண்ணும்போதே அந்த டெட் ஸ்கின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட சாண்டி பிங்க்ன்ற ஷேடில் நான் லிப் லைனர் போட்டுக்கிறேன். லைட்டாக லிப்ஸை லைன் பண்ணிக்கிறேன். இந்த லிப் லைனரை வந்து நீங்கள் லிப்ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்ல ஒரு நியூட் பிங்க் ஷேட். ஸோ இது வந்து நான் வெறும் இன்னைக்கு லிப் லைனராக மட்டும் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக்கு வந்து இன்னைக்கு நான் இன்சைட்டோட மோல்டன் பிங்க்ன்ற ஒரு ஷேட் எடுத்திருக்கேன். இது நல்லா நிறைய நேரமே லாஸ்ட் ஆகுது, டக்குன்னெலாம் ஃபேட் ஆகாமல். இதோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு நல்ல லிப்ஸ்டிக். ஸோ இது நான் சென்டரில் மட்டும் போட்டுக்கிறேன். சென்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி லைட்டாக ஸ்மட்ச் பண்ணி விட்டுறேன். நல்லா ஒரு பிரைட் பிங்க் ஷேடு இது. அதனால தான் நான் அது வந்து லிப் லைனர் போட்டு அதுக்கப்புறமா அந்த லிப்ஸ்டிக் போடுறேன். இப்போ நம்ம மேக்கப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் இதுக்கு வந்து ஒரு ஒயிட் கலரில் ஸ்டோன் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய மேக்கப் வீடியோஸ், ஸ்கின் கேர் அண்ட் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.